Welcome to this concept explainer brought to you by CBSE Scholab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 10 வேவ் ஆப்டிக்ஸ்லேந்து இன்டர்ஃபெரன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக்கை ரொம்ப எளிமையா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். பயப்படாம லைஃப் டைம்க்கு மறக்காத மாதிரி கத்துக்கலாம். சரி, நீங்க என்னைக்காவது இந்த சோப் பபிள்ல வர்ற அந்த பியூட்டிஃபுல் ரெயின்போ கலர்ஸ பார்த்து யோசிச்சிருக்கீங்களா? அந்த சோப் தண்ணிக்கிட்டோ எந்த கலரும் இல்ல, அப்புறம் எப்படி அதுல மட்டும் அத்தனை கலர்ஸ் வருது? ஆமா, நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். கலர்லெஸ்ஸான ஒரு தண்ணியிலிருந்து எப்படி ரெயின்போ பேட்டர்ன் வருதுன்னு எனக்கு எப்பவுமே ஒரு ஆச்சரியம் தான். கரெக்ட். இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம கண்ணாடியில ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் போட்டிருப்பாங்க இல்லையா? ஆமா. அது ரிஃப்ளெக்ஷனை குறைக்க லைட்டையே யூஸ் பண்ணுது. அதாவது ஒரு லைட் வேவ வச்சு இன்னொரு லைட் வேவ கேன்சல் பண்ணுது. ஆச்சரியமா இல்லையா? லேட்டை வச்சு லைட்டை கேன்சல் பண்றதா? அது எப்படி? ரெண்டு டார்ச் லைட்டை ஒண்ணா அடிச்சா வெளிச்சம் அதிகமாகத்தானே செய்யும். எக்ஸாக்ட்லி. இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் இன்டர்ஃபியரன்ஸ். இன்டர்ஃபியரன்ஸ்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு லைட் வேவ்ஸ் ஒரே இடத்துல சந்திக்கும் போது என்ன நடக்குதுங்கிறது தான். ஓகே. சில இடங்கள்ல அந்த வேவ்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ரொம்ப பிரைட்டா தெரியும். சில இடங்கள்ல ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆகி அந்த இடம் டாக்கா மாறிடும். இது ஒரு குளத்துல நடக்கிற விஷயமா கற்பனை பண்ணி பாருங்க. அமைதியா இருக்கிற தண்ணியில ரெண்டு கல்ல ஒரே நேரத்துல போடுறோம். சரி. ரெண்டு இடத்துல இருந்தும் வட்ட வட்டமா அலைகள், மணி ரிப்பிள்ஸ் வரும் இல்லையா? ஆமா, வரும். அந்த ரெண்டு அலைகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு அலையோட உச்சி, அதாவது கிரெஸ்ட், இன்னொரு அலையோட கிரெஸ்ட் கூட சேர்ந்தா அந்த இடத்துல அலை இன்னும் பெருசா உயரமா மாறும். ஓ, ரெண்டும் சேர்ந்துடுது. ஆமா, இதுக்கு பேரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். அதனால தான் அந்த இடம் ரொம்ப பிரைட்டா தெரியுது. அப்போ ஒரு கிரெஸ்டும் ஒரு ட்ரஃப்பும், அதாவது அலையின் பள்ளமும் சேர்ந்தா என்ன ஆகும்? கரெக்ட். ஒரு கிரெஸ்டும் ஒரு ட்ரஃப்பும் சந்திச்சா ஒன்னும் கேன்சல் பண்ணிடும். அந்த இடத்துல தண்ணி ஃபிளாட்டா அமைதியாகிடும். லைட்ல இதுக்கு பேரு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். ஓ, அதனாலதான் அந்த இடம் டார்க்கா மாறுதா? எக்ஸாக்ட்லி. ஆனா இது நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. அந்த ரெண்டு லைட் சோர்சஸும் கோஹெரண்டா இருக்கணும். கோஹெரண்டா அப்படின்னா? கோஹெரண்ட்னா அந்த ரெண்டு சோர்சஸ்ல இருந்து வர்ற வேவ்ஸ்க்கு நடுவுல ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். சுருக்கமா சொன்னா ரெண்டும் ஒரே தாளத்துல ஆடணும். ஓகே ஓகே, புரியுது. சரி, இப்போ நம்ம என்சிஇஆர்டி புத்தகம் இதை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் படிங்க. If we have two coherent sources S1 and S2 vibrating in phase, then for an arbitrary point P, whenever the path difference S1P minus S2P equal to n lambda, where n equals 0, 1, 2, 3, ... we will have constructive interference. நிறுத்துங்க. இதுல பாத் டிஃபரன்ஸ்னா என்னன்னு ஒரு சந்தேகம் வரும். ஆமா, அது என்ன பாத் டிஃபரன்ஸ்? ரொம்ப சிம்பிள். அந்த ரெண்டு சோர்சஸ் S1, S2 இருந்து ஒரு புள்ளி Pக்கு வர லைட் டிராவல் பண்ற தூரம் வேற வேறையா இருக்கலாம் தானே? ஆமா, இருக்கலாம். அந்த தூரத்தோட வித்தியாசம் தான் பாத் டிஃபரன்ஸ். ஓ, சரி. இப்போ அந்த பாத் டிஃபரன்ஸ் ஒரு முழு வேவ் லென்த், அதாவது லாம்டா, அல்லது அதோட மடங்கு, அதாவது n லாம்டாவா இருந்தா ரெண்டு வேவ்ஸும் ஒரே ஃபேஸ்ல சந்திக்கும். இதனால பிரைட் ஃப்ரிஞ்ச், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் உருவாகும். ஓ, பாத் டிஃபரன்ஸ் ஒரு ஹோல் நம்பர் மல்டிபிள் ஆஃப் லாம்டாவா இருந்தா பிரைட். பெர்ஃபெக்ட். இப்போ டெஃபினிஷன்ல அடுத்த வரிய படிங்க. இருந்தா ஒரு வேவோட கிரெஸ்ட் இன்னொரு வேவோட ட்ரஃப்பை சந்திக்கும். அப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? ஆமா, ரெண்டும் கேன்சல் ஆகி டார்க் ஃப்ரிஞ்ச், அதாவது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, ஒரு சிம்பிள் உதாரணம் பார்க்கலாம். பாத் டிஃபரன்ஸ் 3 லாம்டாவா இருந்தா என்ன நடக்கும்? 3 லாம்டா அது n லாம்டா ஃபார்மேட்ல இருக்கு. n 3. அப்போ அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், பிரைட் ஃப்ரிஞ்ச். சூப்பர். அதே பாத் டிஃபரன்ஸ் 2.5 லாம்டாவா இருந்தா? 2.5 லாம்டா அத 2 + ½ லாம்டான்னு எழுதலாம். இது n + ½ லாம்டா ஃபார்மேட்ல இருக்கு. சோ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டார்க் ஃப்ரிஞ்ச். எக்ஸலென்ட். அவ்வளோதான். இந்த இன்டர்ஃபரன்ஸ் கான்செப்ட் தான் நம்ம அடுத்ததா பார்க்க போற டிஃப்ராக்ஷன் டாபிக்கும் ரொம்ப அடிப்படை. இப்போ எக்ஸாம்ல நாம செய்யக்கூடிய சில பொதுவான தவறுகளை பார்க்கலாம். நான் இத சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவேன். ஓ, சொல்லுங்க. தவறான கருத்து 1.
பிரைட் ஃப்ரிஞ்ச்னா ரெண்டு லைட் வேவ்ஸும் சமமான தூரம் பயணம் செஞ்சிருந்தா மட்டும்தான் உருவாகும். இது தப்பு. அப்படியா? ஆமா. ஜீரோ பாத் டிஃபரன்ஸ்ல மட்டும் இல்ல, பாத் டிஃபரன்ஸ் ஒரு முழு வேவ்லெந்தோட மடங்கா. அதாவது லாம்டா, 2 லாம்டா, 3 லாம்டான்னு எப்படி இருந்தாலும் வேவ்ஸ் இன் ஃபேஸ்ல தான் சந்திக்கும். அப்பவும் பிரைட் ஃப்ரிஞ்ச் தான் உருவாகும். ஓ, அப்போ பாத் டிஃபரன்ஸ் n லாம்டாவா இருந்தாலே போதும், அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான். தூரம் சமமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. புரிஞ்சது? கரெக்ட். இப்போ ரெண்டாவது தவறான கருத்து. டார்க் ஃப்ரிஞ்ச்னா அந்த இடத்துல லைட்டே வரல, அது ஒரு ஷேடோ. இதுவும் தப்பு. அப்போ அது ஷேடோ இல்லையா? இல்லவே இல்ல. டார்க் ஃப்ரிஞ்சில் ரெண்டு சோர்சஸ்ல இருந்தும் லைட் வருது. ஆனா ஒன்னோட ஃபேஸ் இன்னொன்னோட ஃபேஸ்க்கு நேர் எதிரா இருக்கிறதால ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. ஒரு நிமிஷம். அப்போ நான் ஒரு சோர்ஸ் மட்டும் மூடிட்டா அந்த டார்க் இடம் என்ன ஆகும்? பிரில்லியன்ட் கொஸ்டின். நீங்க ஒரு சோர்ஸை நிறுத்திட்டா அந்த டார்க் இடம் உடனே பிரைட் ஆகிடும். ஏன்னா இப்போ கேன்சலேஷன் நடக்காது இல்லையா? வாவ்! அப்போ டார்க்னஸ்ங்கிறது லைட்டோட கேன்சலேஷன், லைட்டோட ஆப்சன்ஸ் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எக்ஸாக்ட்லி. இத சுலபமா ஞாபகம் வச்சுக்க இந்த ஒரு வரிய மனசுல ஏத்திக்கோங்க. பாத் டிஃபரன்ஸ் இன் வேவ் லெங்த்ஸ் டிட்டர்மின்ஸ் த ஃபேட். இன்டிஜர் இஸ் ஈக்குவல் டு பிரைட், ஹாஃப் ஆட் இஸ் ஈக்குவல் டு டார்க். இன்டிஜர்னா பிரைட், ஹாஃப் ஆட்னா டார்க். நல்லா இருக்கு. ஒரு சின்ன பிசிக்கல் ஜெஸ்டர் மூலமாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு கையையும் ஒரே நேரத்துல தட்டுங்க, சத்தம் ஜோரா கேக்கும். இது கன்ஸ்ட்ரக்டிவ். ம். இப்போ ஒரு கை தட்டி அரை நொடி கழிச்சு இன்னொரு கையை தட்டுங்க, சத்தம் வராது. இது டிஸ்ட்ரக்டிவ். இதுதான் இன்டர்ஃபரன்ஸ். ஓ, இது ரொம்ப ஈஸியா புரியுது. சரி, இன்னைக்கு நாம கத்துக்கிட்டதோட 3 முக்கியமான சம்மரி பாயிண்ட்ஸ பார்க்கலாம். சொல்லுங்க. 1. இன்டர்ஃபரன்ஸ்னா ரெண்டு கொஹேரண்ட் வேவ் சந்திக்கும் போது சில இடங்கள்ல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது பிரைட் ஃப்ரிஞ்சஸ், மற்றும் சில இடங்கள்ல கேன்சலேஷன், அதாவது டார்க் ஃப்ரிஞ்சஸ் நடக்கிறது. சரி. 2. பாத் டிஃபரன்ஸ் தான் இன்டர்ஃபரன்ஸோட முடிவை தீர்மானிக்குது. பாத் டிஃபரன்ஸ் n லாம்டானா பிரைட் ஃப்ரிஞ்ச், n plus half லாம்டானா டார்க் ஃப்ரிஞ்ச். ஓகே. 3. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதுக்கு சிறந்த உதாரணம். அதோட ஃப்ரெஞ்ச் ஸ்பேசிங் ஃபார்முலா பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டி. எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். 12 சிபிசி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF Sam, right? எஸ், profsam.com. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.